ஸ்டோரி நேரும் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் ஸ்டோரி இந்த 70s அடுத்த எபிசோட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா ஷூ மேடம் கிளம்பிடுறாங்க. நார்மல் ஒரு எம்ப்ளாயியா கிளம்பி வெளியே அவங்க மருமக கிட்டயும் பையன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வேலைக்கு போறேன், அப்புறம் பார்க்கலான்னு அங்க இருந்து கிளம்ப. நார்மல் ஒரு எம்ப்ளாயியா எப்பவுமே கெத்தா கிளம்புவாங்கல்ல, அப்பெல்லாம் இல்லாம கிளம்புறது இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஷூ மேடம் இனிமே நம்ம டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க போறாங்க, அவங்க எக்ஸ்பர்டீஸ இதுல காட்ட போறாங்கன்னு ஃபெய்னியோட டிபார்ட்மெண்ட்க்கு தான் அவங்க வேலைக்கு போறாங்க. இவங்க திருப்பி இங்க வந்திருக்கிறது ஃபெய்னிக்கே பாவமா இருக்கு. நான் வந்து ஷூ மேடம் கிடையாது, இனிமே டைரக்டர் கிடையாது, என்ன நார்மலா பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே எப்படி எப்படி வேலை பார்க்கணும்னு தெரியும், நான் டைரக்டா வேலையை ஆரம்பிச்சிடுறேன், எல்லாம் வேலையை பாருங்க அப்படின்னு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. மூயாங் மூஜிங்க பக்கத்துக்கு போறான். அக்கா அம்மா அப்பா வராங்க, வா அவங்கள போய் கூட்டிட்டு வரலாம், யுனானுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். உனக்கு மறந்துச்சா, அம்மா அப்பா கூட எல்லா டைஸையும் நான் கட் பண்ணிட்டேன், இதுக்கும் மேல அவங்க எனக்கு அம்மா அப்பாவே கிடையாது, புரியலையா அப்படின்னு கேட்க, அக்கா என்ன இப்படி பேசிட்டு இருக்க. அவங்க ஒரு வழியா திரும்பி வராங்க, நடந்ததெல்லாம் பழசு முடிஞ்சு போச்சு, வா போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். நீ வரைகிறவன், ஏதாவது தப்பா வரைஞ்சிட்டுனா அழிச்சிட்டு திருப்பி வரைஞ்சுக்கலாம், நான் மேக்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டா கணக்கு முழுசா தப்பாதான் வரும், புரிஞ்சுக்கோன்னு சொல்ல. எனக்கு கணக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி தெரியும், நல்லா யோசிச்சுட்டு கிளம்பி வா, உனக்கு டிக்கெட் வாங்கியிருக்கேன்னு டிக்கெட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஷூ மேடமோட பையன் ஈஃபங் இருக்கான்ல, வைஸ் பிரசிடென்ட் கிட்ட ஓடி வரான். பிரசிடென்ட் இங்க இருந்து பாஸ்கெட் பால் டீமா எதுக்காக கலைச்சிருக்கீங்க, ஒரு பெரிய டீம் இல்லனா இந்த கம்பெனிக்கு என்ன மரியாதைன்னு கேட்க, ஏன்பா பாஸ்கெட் பால் டீம் வச்சு விளையாடுறதுக்கு நம்ம என்ன ஸ்போர்ட்ஸ் அகாடமியா நடத்திட்டு இருக்கோம், கம்பெனி எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் வேலைக்கு சேரு, புரியுதான்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடென்ட் சொல்லிடுறாரு. ஈஃபங் ஷாக் ஆயிடுறான், வெளியே போறான். அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் பரவாயில்லடா, பார்ட் டைமா நம்ம விளையாடலாம், மிச்ச நேரம் எல்லாம் வந்துட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈஃபங் வெளியே போய் சமாதானப்படுத்துறான். இல்ல இல்ல, நான் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு சேர்ந்துட்டேன், என்னால இனிமே வந்துட்டு பார்ட் டைமா எல்லாம் விளையாட முடியாது, அதுக்கே நிறைய டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கான். டிரான்ஸ்போர்ட்ல வேலைக்கு சேர்ந்துட்டியா, நீன்னு அடுத்தவனை கேட்க, நான் லாஜிஸ்டிக்ஸ், இன்னொருத்த செக்யூரிட்டின்னு ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. சரி நானும் டிரான்ஸ்போர்ட்கே வந்துடுறேன்னு ஈஃபங் சொல்றான். அதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு, இங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபுல் ஆயிடுச்சு, கேஃபிடேரியா இருக்குல்ல அது மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு சொல்ல. ஏண்டா நான் கேஃபிடேரியால உங்களுக்கு சோறு எடுத்து போடணும், உங்களுக்கு சேவகம் பண்றதுக்கு தான் இந்த கேப்டன் பிறந்திருக்கிறான்னு கத்திட்டு அங்க இருந்து ஈஃபங் கிளம்பி போயிடுறான். மத்த பசங்க எல்லாம் சோகம் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃபெய்னி பாக்குறா, ஷூ மேடம் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட உட்கார்றவங்க எல்லாம் ஏஞ்சி போயிடுறாங்க. ஷூ மேடம் பத்தி தான் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும்ல. ஆனா ஃபெய்னி போய் பக்கத்துல உட்காந்துக்கிறா. நீங்க மட்டும் நீ கைப்பட லெட்டர் எழுதி கொடுக்கலன்னா என்னால மூயாங்க பாக்கத்துக்கு போயிருக்க முடியாது, தேங்க்யூ ஷூ மேடம்னு சொல்ல. என்னோட கடமை எதுவும் அதுதான் பண்ணேன், உனக்காக நான் ஸ்பெஷலா எதுவும் பண்ணல, ஆனா இதுக்கு மேல நான் டைரக்டர் இல்லங்கிறதால என்ன ஷூ மேடம்னு கூப்பிட வேணாம், ஜஸ்டின்மே நான் அக்கான்னு கூப்பிடுன்னு சொல்லிடுறாங்க. ஓகே அக்கான்னு சொல்லிட்டு ஃபெய்னியும் பேசிட்டு இருக்கா. இன்னும் 2 பேர் வராங்க ஃபெய்னி பக்கத்துல உட்கார்றதுக்கு. ஷூ மேடம் பார்த்து ஏஞ்சி போலான்னு நினைக்கிறாங்க. ஃபெய்னி பாக்குறா, உட்காருங்க உட்காருங்க, நல்லா ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு, ஷூ மேடம் இதுல கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நீங்க கிரீன் சாப்பிடுறீங்களா, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஷூ மேடமை இவங்களுக்குள்ள ஒருத்தி ஆக்கிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. 4 பேரும் ஒன்னா ஃபுட் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு அக்கான்னு கூப்பிடு அக்கான்னு கூப்பிடுன்னு ஷூ மேடம் சொல்லிட்டே இருக்காங்க. ஷூ மேடம் ஈஃபெங் பாக்கிறதுக்கு வந்துடுறான். மா பாருமா, பாஸ்கெட் பால் டீமை கழிச்சிட்டாருமா, என்ன ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் வேலைக்கு சேர சொல்றாருமா, அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கேஃபட்டேரியா மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான்னு சொல்ல. உடனே ஷூ மேடம் பாக்குறாங்க, ஏண்டா கேஃபட்டேரியானா உனக்கு மட்டமா இருக்கா என்ன, எங்க வேலை கிடைக்குதோ போய் வேலைக்கு சேர்ற வழிய பாரு, டைம் ஆச்சு என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போயிடுறாங்க. மூஜிங் அவளோட ரூம்ல சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம சூ வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்க, என் அம்மா அப்பா திரும்பி வராங்க, அவங்கள பாக்கிறதுக்கு என்ன மூயாங் போலான்னு கூப்பிட்டு இருக்கான்னு சொல்ல. சரி ஓகே இப்ப என்ன, நம்ம கிளம்பி போயிட்டு வந்துடலாமா, இதுக்கு மேல அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிக்காதுன்னு சொல்ல. இல்ல அவங்களுக்கும் எனக்கும் நடுவுல நான் கோடு போட்டேன், இதுமே எதுவும் ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லிட்டு மூஜிங் சொல்லிட்டு இருக்கா. ஒட்டாதா, நீ ஒரு பெரிய அறிவாளி, பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் உன் வேலையே, மறந்துட்டியா, இந்த ப்ராப்ளம்க்கு கண்டுபிடி, என்ன முதல் தடவை பார்க்கும்போது நீ ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா, என் பேர்லயே என் அம்மா அப்பா பேர் இருக்கு, அவங்களை எப்படினால பிரிய முடியும், அவங்க ரத்தத்தை உடம்புல இருந்து எடுக்க முடியுமா, முழுசா கோடு போட முடியுமான்னு கேட்ட. எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, உன் மேல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கதும் உண்மை, நீ அவங்க மேல பாசம் வச்சிருக்கதும் உண்மை, சோ நீ டிசைட் பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உன் கூடவே இருப்பேன், என்ன வேணா பண்ணுன்னு சொல்லிட்டு சூ சொல்லிக்கிட்டு இருக்கான். மூயாங்க உட்காந்துட்டு இருக்கான். அம்மா அப்பாவோட லெட்டர் மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கான். அம்மா அப்பாவையும் வரையணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். குட்டி வயசுல அவங்க அம்மா அப்பா விட்டு போனது போல கவர்மெண்ட் கூட்டு ஜெயில போடுறதுக்காக போயிருக்காங்க. ஜெயில்னா ஏதாவது ஒரு பெரிய வில்லேஜ்ல ஏதாவது எடுபடி வேலை பாக்குற மாதிரி போட்டுருவாங்க போல, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட்க்கு எதிர்த்து பேசுறாங்களோ அந்த மாதிரி. அப்படிதான் அவங்க சின்ன வயசுலயே போயிட்டதால மூயாங்குக்கு ஃபேஸ் கூட ஞாபகம் இல்ல. எப்படி வருதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் கிளம்புறான், ட்ரெயின் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபேனி இவனுக்கு பாய் சொல்றதுக்கு வந்திருக்கா. அக்கா வருவான்னு பார்த்தேன், ஆனா வரவே இல்ல. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஃபெய்னி பாக்குறா, ட்ரெயின் எடுக்க போறாங்கடா, நீ கிளம்பு, பாத்துக்கலாம்னு சொல்றா.
சரி ஓகே நான் போயிட்டு வரேன் ஃபெயினின்னு சொல்லிட்டு மூயாங்கும் ட்ரெயின்ல ஏறிடுறான். பார்த்தா மூஜின் கையில பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா இங்க இருந்து அவங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பயமா, கவலையா, கில்ட்டா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கா. ட்ரெயின் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. மூஜின் தனியாவே நின்னுட்டு இருக்கா. எங்க ஊருக்கு வந்துடுறான் மூயாங். அங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். எது அப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு அங்க 2 பேரோட குரல் கேட்டுட்டு இருக்கு. அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. இவன குட்டி வயசுல பார்த்ததில்ல. பெரிய பையனா இவங்க ஒரு தடவ கூட பார்த்ததே கிடையாதாம். யாங்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நான் தான் சொல்லிட்டு மூயாங் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அம்மா ஓடி வந்து கட்டி புடிச்சுக்க, அவங்க அப்பா அழுதுட்டே வந்து என் புள்ள இவ்ளோ பெருசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு கட்டி புடிச்சுக்கிறாரு. எதையுமே நான் பார்க்க விட்டேனேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் புள்ள எவ்ளோ பெருசா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு, நீ கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்க. ஆமாம்மா, நான் வரைஞ்சிருக்கேன் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயினியோட ஃபோட்டோவ காட்டுறான். இதான் என் பொண்டாட்டின்ட்டு. ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவங்க பொண்ணு ஞாபகம் வருது. மூஜிங் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, அக்கா நல்லா இருக்கா. கொஞ்சம் பிஸியா இருக்கா. எல்லாரும் உனக்காக ஊர்ல வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இதோ நாங்க பேக் பண்ணிடுறோம். பேக் பண்ணிட்டு கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, அப்பாவும் உள்ள போறாங்க. பெயினி தனியா வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. முயாங் எப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு, அவன் வரைஞ்ச காமிக்ஸ் தான் பேப்பர்ல வந்துட்டு இருக்குல்ல, அத அமைதியா பார்த்துட்டு இருக்கா. சரியா இன்னொரு பக்கம் மறுபடியும் ஃபெயிட்டிங்க பாக்கறதுக்கு சமையல் கான்ட்ராக்ட்லாம் குடுப்பார்ல அவர் வராரு. என்ன சார் இன்னொரு சமையல் கான்ட்ராக்ட் வந்திருக்கான்னு ஃபெயிட்டிங் கேட்க, போதும்பா ஆல்ரெடி வேலைக்கு ஆப்பு வச்சுட்டு நானே பயந்தது போதும். ஆனா இன்னொரு வேலைக்காக வந்திருக்கேன். இங்க சமையல் வேலையில ஒரு கை குறையுது. நீ இந்த வேலைக்கு வரியா? ஆனா பெரிய சம்பளம்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல, வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். சார் நான் வரேன் சார். எனக்கு சமையல் வேலைன்னா ரொம்ப பிடிக்கும்னு ஃபெயிட்டிங் ஹாப்பி ஆயிடுறான். வீட்டுக்கு கிளம்பி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் பாக்குறாங்க, அப்பாவும் பாக்குறாங்க. என்னடா ஆச்சு? பொண்டாட்டி கூட வந்திருக்க. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. நல்ல விஷயமான்னு கேட்க, "அம்மா என்ன வந்துட்டு வேலைய மாத்தி விட்டுருக்காங்க. நான் இனிமே குக் பண்ண போறேன். கேஃபேட்டீரியால வேலைன்னு சொல்ல, பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்த உனக்கு குக்கிங்ல வேலையா? என்னடா யாராவது உன்ன கஷ்டப்படுத்துறாங்களா? என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க." வெயிட்டிங் பாக்குறான். உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். எனக்கு எப்பயோ வேலை போயிருச்சு. என் மேல தான் தப்பு. அதனால தான் வேலை போயிருச்சு. இப்ப மறுபடியும் வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்ல, உடனே அவங்க லின்மய பாக்குறாங்க. "இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? என்ன நடக்குதுங்கன்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல அத்த, இப்பதான் அவருக்கு வேலை இருக்குல்ல. அப்புறம் என்ன? அவர நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவருக்கு புடிச்ச வேலைய அவர் பாக்கட்டும். ப்ளீஸ் விடுங்க அத்தன்னு அவளும் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா உடனே கோச்சுட்டு நான் சமையலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்க. லின்மை நானும் ஹெல்ப் பண்றேன்னு கூடவே ஓடிடுறா. அவங்க அப்பா பாக்குறாரு. தெரியும்டா, கரண்டி பிடிக்கிற கை உன்னோடது. பெருசா பேனா பிடிக்கிற கை கிடையாதுன்னு. வந்து உட்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காரு. அவங்க அம்மா அங்கிருந்து கத்துறாங்க. நீங்க தான் உங்க புள்ளைய கெடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. 2 பேரும் அமைதியாயிட்டு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. கேஃபேட்டேரியால புதுசா 2 அறிமுகம் இருக்குன்னு சொல்லிட்டு கேஃபேட்டீரியாவோட மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஒண்ணு நம்ம ஃபெய்னியோட அண்ணா ஃபெய்டிங். அடுத்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பையன் தான். ஷூ மேடமோட பையன் ஈஃபெங்குன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ண, நீங்க வந்து யாராவது சாப்பாட பத்தி ஒரு குறை சொன்னாங்கன்னா, அது உடனே வந்து என்கிட்ட சொல்லுங்க. அத உடனே சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபெய்டிங் சொல்லிருக்கான். ஏன்னா கரண்டி பிடிக்கிறதுக்கு இவ்ளோ உணர்ச்சி வசமா? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவராலன்னு ஈஃபெங் கேட்கிறான். இங்க பாரு எனக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வேலைய தப்பா நினைக்காதன்னு சொல்லிட்டு ஃபெய்டிங் போய் சமைக்கிறதுக்கு போயிடுறான். சமைச்ச சாப்பாட வாங்கிட்டு போறவங்க குழம்பெல்லாம் கிண்ணத்துல படுற மாதிரி ஊத்தி குடுக்குறானுங்க பாரு. பொறுப்பில்லன்னு திட்டிட்டே போறாங்க. ஃபெய்னி உள்ள எட்டி பாக்குறா. ஈஃபெங் தான் வேண்டா வெறுப்பா சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். ஈஃபெங் இது உன்னோட வேலை இனிமே. அத நீ பொறுப்பா பாத்துக்கணும். எப்படி நீ பாஸ்கெட் பால் விளையாடும்போது உன்ன ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி இந்த கம்பெனிக்காக வேலை செய்யற ஒருத்தங்களையும் நாங்க மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்றா. ஃபெய்னி எப்படி மோட்டிவேட் பண்ணுவா? அப்படி பண்ணும்போது தானே இவனே கூட காதல்ல விழுந்தான். அத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, தேங்க்ஸ் ஃபெய்னி. எனக்கு தேவை இந்த மோட்டிவேஷன் தான். இனிமே என் வேலைய உருப்படியா பண்றேன்னு சொல்லிட்டு ஃபெய்னிக்கு நெறைய மீட் எல்லாம் வர மாரி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுக்குறான். ஃபெய்னி வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. கரெக்ட்டா ஃபெங்லின் அங்க வரா. அவளுக்கு சாப்பாடு போட்டு குடுக்குறான். என்ன காயா இருக்கு? ஒரே ஒரு கறி பீஸ் தான் இருக்கு. அவளுக்கு மட்டும் நெறைய இருந்ததுன்னு சொல்ல, நெறைய இருக்கா அவளுக்கு. அப்ப நீயே வந்து உள்ள சர்வ் பண்ற வேலைய பார்க்குறியான்னு சொல்லிட்டு நக்கலா பேசிட்டு இருக்கான் ஈஃபெங்கு. இவ கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஃபெய்னி போய் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட டேபிள்ல ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. கரெக்ட்டா அந்த பக்கமா நம்ம ஃபெய்டிங் வந்துடுறான். சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்க, "அண்ணா நீங்க வேலைக்கு சேர்ந்துட்டியா? சாப்பாடு இன்னைக்குன்னு பார்த்து சூப்பரா இருக்கேன்னு யோசிச்சேன்." யான்னு சூப்பர் செஃப் அவன் சமைச்சதால தான் நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. செங்லின் பக்கத்துல இருந்து சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஆளு, சமைச்சு குடுக்கறதுக்கு ஆளுன்னு உனக்கு சம்பந்தப்பட்ட ஆளுங்களா வச்சிருக்க போலன்னு சொல்ல, ஆமா அப்படி உனக்கு பிடிக்கலன்னா இனிமே சாப்பிட வராதுன்னு சொல்லிட்டு ஃபெய்னி நல்லா குத்தி காட்டி பேசிட்டு இருக்கா. நீ ரொம்ப உயரத்துக்கு ஏறிட்டேன்ட்டு ஓவரா ஆடிட்டு இருக்க. ஆனா என்ன பண்றது? மூயாங்கோட அம்மா அப்பாவும் திரும்ப வர போறாங்களாமே. மூயாங்கோட அப்பா பெரிய ஆர்டிஸ்ட். அவங்க அம்மா ஒரு பெரிய காலேஜோட ப்ரொஃபசர். உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ மூயாங் கல்யாணம் பண்ணிருக்க தெரிஞ்சா அவ்வளவுதான். உன்னை அத்து விடாம விட மாட்டாங்க. நீ மரத்தோட உச்சியில இருந்து கீழே விழ போற ஃபெய்னின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அப்ப யார் விழ போறான்னு ஒரு குரல் கேக்குது. மூயாங் தான் அங்க வந்திருக்கான். ஃபெய்னி பாத்துட்டு நீங்க எப்ப வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா மூயாங்க கிட்ட. இப்பதான் ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்தேன். அம்மாவும் அப்பாவையும் அவங்களோட இடத்துல போய் விட்டுட்டு வந்துட்டேன். நேரா உன்னை பாக்கிறதுக்கு ஓடி வந்திருக்கேன். ஃபெங்லின் நீ வர வர கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு இருக்க. என்ன பொறுத்த வரைய ரொம்ப உயரத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறது நான் தான்.
பெயினி மாதிரி எல்லாருக்கும் பொண்ணு கிடைக்குமான்னு சொல்லிட்டு இருக்கான். பெங்லின் அங்க வந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறா. சரி வா நீ சாப்பிட்டுருக்க மாட்டலன்னு சொல்லிட்டு மூயாங்குக்கு அவளோட டிஃபன் பாக்ஸ பெயினி கொடுக்குறா. என் அண்ணன் தான் சமைச்சிருக்கான் இன்னைக்கு சாப்பிட்டு பாருன்னு சொல்ல சூப்பரா இருக்கு சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மாறி மாறி ஊட்டி விட்டுட்டே மூயாங் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஃபேனியோட சீனியர் பாக்குறாங்க. கியூட்டா இருக்கு. இது எதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கால் அடிபட்டுருச்சு. இன்னைக்கு நீங்க சின்ன சிறுசுங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் அந்த பக்கமா போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிடுறாங்க. மோயாங் ஜாலியா ஃபெய்னி கூட்டி விட்டுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். இங்க ஃபெய்னியோட அம்மாவும் அப்பாவும் மோயாங்கோட அப்பா அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க வேலை பார்க்காம என்ன பண்றீங்கன்னு கேட்க, ஏய் ஆர்ட்ட பத்தி படிச்சிட்டு இருக்கேன்டி. அது மட்டும் இல்லாம இது ஒரு முக்கியமான டீ. இந்த டீய தான் நம்ம உங்களுக்கு கிஃப்ட்டா குடுக்க போறோம். சூப்பர் டீ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சிலாகிச்சு பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா மார்க்கெட்டுக்கு வாங்க. அவங்க வந்துட போறாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நேரா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மூஜிங் இன்னொரு பக்கம் சாப்பிடாமலே உட்காந்துட்டு இருக்கா. சூ பாக்குறான். சாப்பிடு உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டுட்டு எனக்கு வந்து மூயாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கான். உன் அம்மா அப்பாவும் டின்னருக்கு வர போறாங்க. அவங்களுக்கு தேவையானது கூட நான் வாங்கி வச்சுட்டேன். நம்ம டின்னருக்கு அவங்க கூட போலாம். நான் உன் கூட வரேன். என்னோட மாமனார் மாமியார ஒரு தடவை கூட பாக்கலன்னா தப்பா போயிடாதா? நம்ம பாத்துட்டு கிளம்பிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஒன்னும் உனக்கு டென்ஷன் இல்ல. நான் உன் கூடயே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு மூச்சிங்கும் போறதுக்கு ஓகே சொல்லிடுறா. அதானே என் பொண்டாட்டிங்குதுன்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். இங்க ஃபெய்னியும் மூயாங்கும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா அப்பா புதுசா வந்திருக்காங்களடா இந்த கூப்பன் எல்லாம் கையில வச்சுக்கோ அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம்னு சொல்ல நாளைக்கு காலை தான் இவங்களை பார்க்க போறல நீயே அவங்க கிட்ட கொடுத்துருன்னு மூயாங்க சொல்றான். சரி ஓகே அது இருக்கட்டும். நான் அவங்களை வந்துட்டு அங்கிள் ஆண்டின்னு கூப்பிடவா இல்ல அத்தை மாமான்னு கூப்பிடவான்னு கேட்க கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு அப்புறம் என்ன அத்தை மாமான்னு டைரக்டாவே கூப்பிடு. அவங்க உன்னை பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க. உன்னை பத்தி கொஞ்சம் வருத்தம் தான் படுவாங்க. ஏன்னா காட்டுக்குள்ள அனுப்பப்பட்ட என்ன மாதிரி ஒரு பையனுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வாழ்க்கை கொடுத்திருக்கல அதை நினைச்சுதான் சொல்லிட்டு இருக்க. ஃபெய்னி பாக்குறா. நிஜமாவான்னு கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நான் உன் குடும்பத்துல சேர போறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபெய்னி இன்னொரு விஷயம் கேட்கணும். என் அம்மாக்கும் அப்பாக்கும் கவர்மெண்ட் 2 ரூம் இருக்க ஒரு வீடு அலாட் பண்ணிருக்காங்க. நாங்க இருந்த பழைய வீடு தான். இப்போ அந்த வீட்ல ஒரு ரூம் காலியா தானே இருக்கும். அந்த ரூம்க்கு நம்ம கூடி போயிடலாமான்னு கேக்குறான். சரி உங்க அம்மா அப்பாக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு ஃபெய்னி சொல்றா. அதான் எனக்கு வேணும் அந்த பதில் தான் அப்படின்னு மூயாங்கவல கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா அப்பாக்க இன்னைக்குதான் சம்மந்திய பார்க்க போறோம்னு ஆர்ட் எடுத்து படிச்சிட்டு இருக்காரு. ஆர்ட் புக் எடுத்து என்னங்க பண்றீங்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இங்க பாரு சம்மந்தி வரப்போறாரு. ஆர்டிஸ்டா அவருக்கு ஒரு சம்பந்தமா ஏதாவது நம்ம பேச வேணாமா? அதான் அந்த ஆர்ட் புக் எடுத்து படிக்கிறேன். இத பார்த்ததுல எனக்கு ஒண்ணுதான் நல்லா தெரிஞ்சது. இந்த ஆர்ட் பாரு இது போல இதுலன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு அவங்க கேக்குறாங்க அவங்க ஒய்ஃப் கூட. இது ரொம்ப அழகா இருக்கு. அதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல நல்லா தெரிஞ்சது. வாங்க வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. முயாங்கோட அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பெயினி ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிட்டு முயாங்கோட அப்பா அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. எங்க பிள்ளை மாதிரி உங்க பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு கேட்க இல்ல இல்ல வருத்தப்படலன்னு சொல்லிட்டு ஃபெய்னி ஆளா போய் சொல்லிட்டு இருக்கா. மூயாங் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இதை நாங்க மலையில இருந்து பறிச்சுட்டு வரப்பட்ட மஷ்ரூம்ஸ் இது உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்ல ஒண்ணு ஃபெய்னியோட அப்பா பாக்குறாரு. இது சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றதை விட இதை பார்த்ததே கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது. இதை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு நாங்க உங்களுக்கு ஒண்ணும் கொண்டு வரலையேன்னு சொல்றாங்க. நீங்க தான் ஃபெய்னி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை வளர்த்திருக்கீங்களே. எங்க பையனுக்கு கல்யாணம் வேற பண்ணி வச்சிருக்கீங்க. அது போதாதான்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போறாங்க. வீட்டுல தடுப்புடலா விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க மூஜிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சூருக்கான்ல அவன் அவசர அவசரமா ஊருக்கு கிளம்புறான். பாட்டிக்கு உடம்பு முடியாம வாங்கி ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காங்க. உங்களுக்கு சர்ஜரி பண்ணுமா நான் கிளம்பணும். நீ போய் உங்க அம்மா அப்பாவை பாத்துட்டு வந்துரு என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். அம்மா அப்பாவை எனக்கு வேணா பாத்துக்கலாம். பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியல. முதல்ல அவங்கள போய் பாக்கலாம். நான் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு மூஜிங் கிளம்பிடுறா. மூஜிங் வருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வரவே இல்ல. இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணாங்க. அவ வரமாட்டா. நாங்க பண்ணதும் தப்புதான். மூயாங்க எனக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருக்கான். அவ்வளவு குட்டி வயசுல நான் விட்டு போயிருக்கேன். ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட அவன் இருக்கான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. இந்த 2 வருஷத்துல அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருமான்னு சொல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஃபெய்னி சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட ஓடி வாங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்கிறத மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. மூயாங் சொல்றான். அம்மா உங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்குல்ல நாங்க வந்துடலாமான்னு கேட்க வந்துருங்கடா செல்லம் எப்ப வேணா வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் சொல்றாங்க. அப்பாடா இந்த ஜோடிக்கு எப்பயாவது ஒரு புது வீடு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஃபெய்னியோட அப்பா அம்மாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.